அன்பார்ந்த நண்பர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் சில நிகழ்ச்சிகளின் காரணமாக தொழிற்சாலைகளிலே, கல்விக்கூடங்களிலே, மருத்துவமனைகளிலே, இது போன்ற தோட்டங்களிலே குடியிருப்பவர்களுக்கெல்லாம் சில செய்திகளை சொல்லுவது நியாயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பொதுவாகவே இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஒரு தொழிற்சாலை என்பது வேறொரு வகையான இயக்கம். இங்கே குடியிருப்புக்கு தகுந்த சுகம் கிடைக்கும் என்று நம்ப முடியாது. அதுபோலவே ஒரு தனி இடமாக நீங்கள் வாழுகின்ற போது அந்த இடத்திலே வாழுகின்ற வயதானவர்களுக்கு மக்களோடு ஒன்றுகின்ற சம்பந்தம் இல்லாமல் போகிறது. இளம் குழந்தைகளுக்கோ பிறரோடு விளையாடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இப்படி ஒரு தவறை உருவாக்குகின்ற காரணத்தால் தான் வாஸ்து ரீதியாக தொழிற்சாலையிலே குடியிருக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் தொழிற்சாலையானது பல்வேறு சுகாதார கெடுகளுக்கு ஆளாகி இருக்கிறது. அங்கே வாழுபவர்களுக்கு தொழிலே லைஃப் இருப்பவர்கள் தொழிலை முழு நேரம் கொடுத்தால் கூட தொழிலுக்கு ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு சிரமத்தை தரும் என்ற காரணத்தால் அதை தவிர்த்து சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் பெரிதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோலவே மருத்துவமனை, பள்ளிக்கூடம் என்பதை எல்லாம் கூடுதல் நேரம் பரபரப்பாகும், மீண்டும் சிறிது நேரம் மயான அமைதியாகவும் இருக்கின்ற இடமாக இருக்கிறது. எனவே இருவேறு சூழல்கள் ஒன்று சேர்வதோ அந்த இடத்திலே வசிப்பவர்களுக்கு சுகத்தை தருவதில்லை, சந்தோஷத்தை தருவதில்லை. அதுவே அதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதுதான் நியாயம் என்பதிலே உறுதியான கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். தோட்டங்களிலே குடியிருப்பவர்களுக்கு இதிலே ஒரு ஈடுபாடு குறைந்து இருக்கிறது. காரணம், தோட்டத்திலே குடியிருப்பவர்களுக்கு சுற்றுச்சூழல் சுகமாக அமைக்கிறது, அங்கே இருக்கிற காற்றோட்டம் பலமாக இருக்கிறது, மக்கள் இருக்கும் இல்லாத இடத்திலே வாழ்க்கை சந்தோஷத்தை கூட்டிக் கொடுக்கிறது. அவர்களுக்கும் மூத்தோருக்கும் குழந்தைகளுக்கும் சில பலவீனங்கள் இருந்தாலும் கூட அது இவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை. அங்கே தோட்டத்திலே குடியிருப்பது பழக்கமாகிவிட்டது, அதிலே பாதிப்பு வருவதில்லை. எனவே அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தொழிற்சாலைகளிலே, மில் போன்றவர்களிலே, நூல் மில் போன்றவர்களிலே, தேங்காய் உற்பத்தி ஸ்தானங்களிலே, இது போன்ற இடங்களிலே குடியிருப்பது சிறப்பை தருவதல்ல, அது வருத்தை தருகிறது. பள்ளி கட்டிடங்களிலே மிக பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒருவேளை நீங்கள் தொழிற்சாலைக்கு அருகிலோ, தொழிற்சாலை அமைப்பிலோ, கல்லூரி அமைப்பிலோ, பள்ளிகளிலோ இருக்க வேண்டும் என்று கொண்டால் அதிலே கூட தனித்து அமைப்பாக, அதிலே கூட வாஸ்துபடி சரியான இடத்திலே அந்த கட்டிட பள்ளி, மருத்துவமனை, பள்ளி போன்ற கட்டிடங்களை ஒட்டாத தனித்த ஒரு அமைப்பு உருவாக்கி அதிலே அமைத்துக் கொண்டீர்களால் இவ்வளவு பலவீனம் இருக்காது. எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு நலமாக இருக்கும் என்று கூறுகிறேன். பரிசீலிப்பீர்கள், ஏற்றுக்கொள்வேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.